இந்த ஒரு சேனல் பாருங்க, இவங்க எஸ்டிமேட்டா ஒரு மாசத்துக்கு $453 இருந்து கிட்டத்தட்ட $7,200 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பணமா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. சோ டெய்லி இவங்க எவ்வளவு earn பண்றாங்க அப்படின்னா இவங்க மினிமம் $14 இருந்து மேக்ஸிமம் $224 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா earn பண்ணிட்டு இருக்காங்க. சோ டெய்லியுமே இவங்க வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கான இன்கம் ப்ரூஃப்மே பாத்தீங்க அப்படின்னா நம்மளால இங்க வந்து பாத்துக்க முடியுது. சோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சோசியல் பிளேயர்ங்கிறது நம்ம யூடியூப் இன்கம் வந்து கனெக்ட் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். கடைசி மாசத்துல எவ்வளவு earn பண்ணிருக்காங்க, மினிமம் எவ்வளவு earn பண்றாங்க, மேக்ஸிமம் எவ்வளவு earn பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம். இவங்க என்ன மாதிரி கண்டென்ட் எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஹெல்த் அண்ட் பியூட்டி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து போறாங்க. அதுவும் ஃபேஸ் எதுவுமே காட்டாம ஜஸ்ட் அவங்களோட இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணி அவங்க வந்து வீடியோஸ் அப்படிங்கறத அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது மூலமா தான் அவங்க ஒரு மாசத்துக்கு அதிகபட்சம் $7,000 வரைக்கும் மணி earn பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி ஒரு மெத்தட்ஸ் பயன்படுத்தி தான் இங்க நிறைய பேர் யூடியூப்ல தன்னோட ஃபேஸையே வந்து காட்டாம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த மெத்தட தான் நானுமே ஃபாலோ பண்றேன். ரீசென்ட் டைம்ல நான் வந்து ஒரு புதுசா சேனல் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ நான் உங்களுக்கு சொல்லி தரக்கூடிய இந்த மெத்தட்ல தான் இந்த சேனல் கிரியேட் பண்ணிருக்கேன், சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கேன். சோ இதுக்கான மெத்தட்ஸ் என்ன, நம்ம இதுக்கான ஐடியாஸ் என்ன அப்படிங்கறத நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க ஒரு சேனல் புதுசா கிரியேட் பண்றேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு மொபைல் மட்டுமே பயன்படுத்தலாம், இல்ல ஒரு சிஸ்டம் வச்சிருக்கலாம். நான் எப்படி யூடியூப்ல வந்து ஃபேஸே காட்டாம பெரிய ஆளாகுதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். நாம யூடியூப் சேனல் கிரியேட் பண்றதுக்கு பெரிய விஷயங்கள் எதுவுமே தேவைப்படல. ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு மொபைல் இருந்தாலே போதும், அதுக்கான நெட்வொர்க் இருந்தாலே போதும், அதுக்கு உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி இருந்தா போதும், ஈஸியா பாத்தீங்கன்னா சேனல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். யூடியூப்ல போயிட்டு ஈஸியா வந்து சேனல் கிரியேட் பண்றது எப்படி அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்ன வீடியோல நம்ம எப்படி வந்து ஃபேஸ்லெஸ், அதாவது முகத்தை எதுவுமே காட்டாம எப்படி வந்து வீடியோ அப்லோட் பண்ணி அது மூலமா மானிடைசேஷன் எனேபிள் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வெரி சிம்பிளான ஒரு விஷயம். இதுக்கு நம்ம என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் பயன்படுத்தலாம், என்ன மாதிரி மெத்தட்ஸ்ல பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ரீசென்ட் டைம்ல நான் வந்து இதே மெத்தட பயன்படுத்தி ஒரு சேனல் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை போய் செக் அவுட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது ஐடியா கிடைக்கும். அந்த சேனல்ல என்னெல்லாம் பண்ணேன், அது எப்படி வந்து நான் ஃபேஸே காட்டாம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சோ அதுக்கு நம்ம ஒரு மொபைல் வேணும், அந்த மொபைல்ல ஒரு அப்ளிகேஷன்ஸ் வேணும். அந்த அப்ளிகேஷன் தான் பாத்தீங்க அப்படின்னா டால்ஃபி ஆன் அப்படிங்கக்கூடிய ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கான அப்ளிகேஷன். நான் ஏன் இந்த அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா இது வந்து ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான மெத்தட்ஸ் மூலமா நம்ம வாய்ஸ் குவாலிட்டியா பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிக்க முடியுது. இந்த அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இல்லாம கூடவே பாத்தீங்கன்னா இன்ஸ்டாட் அப்படி சொல்ற ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. முடிஞ்ச அந்த ரெண்டு அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த டால்ஃபியன் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன்ஸ் பயன்படுத்தி நீங்க வந்து ஒரு வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த வாய்ஸ் நீங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன ரிலேட்டடா வந்து சேனல் கிரியேட் பண்ணிட்டீங்களோ அதே ரிலேட்டடா தான் ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து கடைசி வீடியோ வரைக்கும் அதே கண்டென்ட்டா தான் நீங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வச்சிருக்க சேனல் பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் அண்ட் பியூட்டி தான் பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து கடைசி வீடியோ வரைக்கும் இந்த ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சோ நம்ம வந்து கண்டென்ட் எதுவும் மாத்தாம பண்ணும்போது நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வருவாங்க. வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன் ஆகி நம்மளோட வீடியோஸ் வந்து நிறைய பார்ப்பாங்க. சோ நீங்க வீடியோஸோட கண்டென்ட் வந்து மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு வீடியோக்கு வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னொரு வீடியோவை பார்க்க மாட்டாங்க. சோ உங்க சேனலோட வேல்யூ வந்து கம்மியாகும். அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு அதிகமான வியூவர்ஷிப் வந்து கிடைக்காது. சோ நீங்க முதல் வீடியோ என்ன கண்டென்ட் பயன்படுத்துறீங்களோ அதே கண்டென்ட் தான் வந்து கடைசி வரைக்கும் பயன்படுத்துறோம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது பாயிண்ட் வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறது. சோ வீடியோ எடிட்டிங் பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்க ஒரு கண்டென்ட்ல வந்து வாய்ஸ் பேசிட்டீங்க, சோ அதுக்கு ரிலேட்டடான இமேஜஸ் நீங்க கூகுள்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுள்ல டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டாட்ல ஜஸ்ட் அந்த வீடியோக்கு ஏத்த மாதிரி அந்த போட்டோஸை வந்து நீங்க ஒன் பை ஒன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா வரிசையா வச்சுக்கிட்டே வரலாம். அதுக்கான எஃபெக்ட் மாதிரி பாத்தீங்கன்னா சின்னவங்க கொடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, நீங்க வந்து ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வாய்ஸ் பேச போறீங்க, அதுக்கான இமேஜஸ் வந்து கூகுள் டவுன்லோட் பண்ண போறீங்க. அந்த இமேஜை இன்ஸ்டாட்ல கொடுத்து ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிக்க போறீங்க. அந்த இமேஜ் ஒரு இமேஜுக்கும் இன்னொரு இமேஜுக்கு இடையில வந்து ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்க போறீங்க. இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை நம்ம ப்ராப்பரா பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணணும். யூடியூப்ல நீங்க ப்ராப்பரா அப்லோட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எப்படி வந்து வீடியோவை ப்ராப்பரா வந்து யூடியூப்ல அப்லோட் பண்றதுன்னு நான் சொல்லி தரேன். எதுக்காக நம்ம ப்ராப்பரா வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னா யூடியூப்ல நிறைய அல்காரிதம்ஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. இந்த சேஞ்சஸ் மூலமா நான் எப்படி வந்து டாக்ஸா இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும், டைட்டில்ஸ் ஆகட்டும், தம்ப்நெயில், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எப்படி கிரியேட் பண்றது, அதுவும் கேட்சியா கிரியேட் பண்ணணும். சோ அந்த வீடியோஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா சிடிஆர் லெவல் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்.
சிடிஆர் லெவல் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிற நிறைய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கு. சோ இது உங்களுக்கு டீடைலா வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் எஸ் அப்படி டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து இந்த ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் கொண்டு வரேன். இப்போ நமக்கு வீடியோஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். யூடியூப்ல போயிட்டு அப்லோட் பண்ணிக்க போறோம். சோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா தம்ப்நெயில் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரே மாதிரி தம்ப்நெயில் வந்து நீங்க ரெடி பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட செகண்ட் சேனல்ல பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே கலர்ல தான் இருக்கும். ஏன் அப்படின்னா சோ நம்மளோட வீடியோ வந்து போஸ்ட் ஆன உடனே தம்ப்நெயில பார்த்த உடனே இந்த நம்பர் தான் வந்து நமக்கு வீடியோ போட்டிருக்காங்க சோ அப்படிங்கறது சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிஞ்சு போயிடும். சோ அதனால வேகமா வந்து வீடியோவை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. நீங்க ஒன் டைம் வந்து தம்ப்நெயில் மாத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அது வைரல் ஆகாது. பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேஸை வந்து தம்ப்நெயில வந்து வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க ஃபேஸ் போட்ட உடனே இவர் தான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண்டென்ட் என்ன டைட்டில் என்ன நம்ம பார்க்கவே பாத்தீங்கன்னா வீடியோ கிளிக் பண்ணி பார்ப்போம். இதுதான் வந்து ரீசன் கூட நீங்க ஃபேஸ்லெஸ்ஸா நீங்க வீடியோ போடும்போது ஒரே மாதிரி தம்ப்நெயில்ஸ் வந்து கொண்டு வாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அடுத்த ஒரு விஷயம் இந்த டைமிங்ல தான் வந்து நீங்க வீடியோ பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க ஃபிக்ஸடா வச்சுக்கணும். நைட் 10 மணிக்கு வீடியோ பப்ளிஷ் பண்றீங்க அப்படின்னா எவ்ரிடே நைட் 10 மணிக்கு தான் நீங்க பண்ணணும். சோ இல்ல நீங்க வீக்லி 3 டேஸ் பண்றீங்க அப்படின்னா எவ்ரிடே 3 டேஸ் நைட் 10 மணிக்கு தான் நீங்க இத பண்ணணும். சோ இந்த மாதிரி உங்களுக்கான ஃபிக்ஸட் டைமிங் வந்து வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் மதன் கௌரியுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் 4 o'clock தான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ அப்படிங்கிறது பப்ளிஷ் பண்ணுவாரு. எப்பவுமே மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா 4 o'clock பப்ளிஷ் ஆகும். அடுத்த நாள் அவரோட வீடியோ எப்போ வரும்னு சொல்லிட்டு நம்ம 4 மணி வரைக்கும் நம்ம எதிர்பார்த்து காத்துருப்போம். அதுதான் பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். நீங்க கொடுக்கக்கூடிய வீடியோ கரெக்டா வந்து டைமிங் வந்து பப்ளிஷ் ஆகணும். ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நீங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டா இருக்கட்டும் வீடியோவா இருக்கட்டும் அது பப்ளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்க போஸ்ட் பண்ணாதீங்க. பப்ளிக்கு என்ன தேவைப்படுதோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி போடுங்க. என்னை மாதிரி ஹெல்த் அண்ட் பியூட்டி மட்டும் தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சோ ஆன்மீகத்தில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாங்க. அந்த ஆன்மீகத்தை பத்தி ஒவ்வொன்றா பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். இல்லனா ட்ரெண்டிங்கா இருக்கிற நியூஸ் பத்தி நீங்க வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். இப்போ ரீசெண்டா ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஐபிஎல்ல நேத்து மேட்ச் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். பிக் பாஸ் வந்துச்சு அப்படின்னா பிக் பாஸ் நேத்து வந்து நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். பட் ஒன் திங் அதுல காப்பிரைட் கிளைம் வராம நீங்க பாத்துக்கணும். சோ காப்பிரைட்ங்கிறது நம்ம சேனலுக்கே பாத்தீங்க அப்படின்னா ஆபத்தா கூட முடியலாம். காப்பிரைட் வராம நீங்க வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க. சோ அதுக்கான செப்பரேட்டட் வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான யூடியூப் சேனல்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. நம்ம ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னா அதே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. காப்பிரைட் இல்லாம நம்ம எப்படி வந்து இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்றது அப்படிங்கிற டீடைலா பார்க்கலாம். ஓகே गाइस இதுதான் வந்து இன்னைக்கு வீடியோ சொல்ல நினைச்சது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபேஸ்லெஸ் அதாவது முகத்தை காட்டாம எப்படி யூடியூப்ல வீடியோஸ் போட்டு பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நான் ரன் பண்ற சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. சோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படினா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டைமிங் வந்து பார்க்கறேன். அது ஒரு டாடா பை பை.